ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்று தமிழக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் திங்களன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்று இளங்கோவன் அறிவித்தார். நடைபெற இருக்கின்ற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற நிலையும் எடுத்திருக்கின்றோம். ப. சிதம்பரம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கட்சி மாறும் போது பார்க்கலாம் என்று பதிலளித்த இளங்கோவன், கார்த்தி சிதம்பரத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது வழக்கமான ஒழுங்கு நடவடிக்கைதான் என்றார். நீங்கள் சிதம்பரம் காங்கிரஸை விட்டு வெளியே போகின்றாரா, தமாகவில் சேருகின்றாரா என்பதை பற்றியெல்லாம் இளங்கோவனிடம் கேட்டு பிரயோஜனமில்லை. சிதம்பரத்தை கேளுங்கள் அல்லது வாசனை கேளுங்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் யார் போனாலும் இந்த இயக்கம் கவலைப்படாது. மிகப்பெரிய தலைவர்கள் பெரியார், ராஜாஜி வெளியே போன போது கவலைப்படாத இந்த இயக்கம் சிலர் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. நீங்க சொல்ற நியூஸ் பத்திரிகையில் யூகமாக போட்டிருக்கின்றார். அது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ், மதிமுக, பாமக தரப்பு ஸ்ரீரங்கம் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் என்று 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா ஆகியோர் பிரச்சாரத்திற்கு வருவர் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.